உடம்ப இழைக்கணும், ஆனா எப்படி தெரியல. எக்ஸாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஆனா எப்படி படிக்க தொடங்குறதுன்னு தெரியல. இந்த வேலையே செழிப்பா இருக்கு, ஆனா எப்படி இதை விட்டுட்டு நமக்கு பிடிச்ச வேலை பார்க்கறதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஆளா நீங்க? அப்போ உங்களுக்காக தான் இந்த சின்ன எலி கதை. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு டவுன்ல எக்கச்சக்கமான எலிங்க கூடியிருக்கு. ரொம்ப நாளா இருந்த ஒரு மளிகை கடை ஏதோ ஒரு காரணத்தினால மூடப்படுது. அந்த கடையில இருந்த உணவுப் பொருட்கள்லாம் கூட அப்படியே தான் இருக்கு. அந்த வழியா போன ஒரு எலியோட கண்ணுல அந்த கடையோட ஒரு குட்டி ஓட்டை தெரிஞ்சுது. அடடா, நமக்கு இன்னைக்கு விருந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த ஓட்டைக்குள்ள எப்படி நுழைஞ்சு அந்த கடைக்குள்ள போயிருது அந்த எலி. மூட்டை மூட்டையா அரிசி, கோதுமை, ரவை, முறுக்கு, மிக்சர்னு இஷ்டத்துக்கு கொட்டி கிடக்குது. சும்மா விடுமா அந்த எலி? அப்புறம் என்ன, ஒரு புடி புடிச்சிட்டு நல்லா வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டுட்டு எலியோட உடம்பே பெருத்து போயிடுச்சு. அப்பாடா, இது போதும்டா, மிச்சத்தை நம்ம நாளைக்கு சாப்பிடலாம்னு நினைச்சுதான். பாவம், தின்னு தின்னு உடம்பு கொளுத்ததுனால எந்த ஓட்ட வழியா வந்துச்சோ அந்த ஓட்ட வழியா இப்போ அந்த எலியால வெளியவே போக முடியல. ஐயோயோ, என்னடா பண்றதுன்னு தெரியாம உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சு அந்த எலி. அந்த பக்கமா போன ஒரு முயல் பார்த்து கேட்டுச்சா, என்ன ஆயிடுச்சு, ஏன் அழுவுறன்னு சொன்னதுக்கு, அந்த ஓட்ட வழியா தான் நான் வந்தேன், இப்போ அந்த ஓட்ட வழியா என்னால போக முடியல அப்படின்னு சொன்னதும் இந்த முயலுக்கு ஒரே சிரிப்பு. அப்புறம் அந்த முயல் என்ன பண்ணுது, இந்த எலிக்கு ஒரு ஐடியா தருது. நீ ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு ஃபுல்லா எதுவுமே சாப்பிடாம இரு, தானா உடம்பு மெலிஞ்சிரும், திரும்பவும் உன்னால இந்த ஓட்டைக்குள்ள வெளியே போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயல் போயிடுது. அதுக்கு அந்த எலியும் அன்னைக்கு ஃபுல்லா பட்னியா சாப்பிடாம இருந்துச்சு. பசி மயக்கத்துல தூங்கவும் செஞ்சிருது. தூங்கி எந்திரிச்சு பார்த்தா செம்ம பசி. பசியில இருக்கிற எலிக்கு பக்கத்துல படையில இருந்தா சும்மா விடுமா என்ன? மறுபடியும் வயிறு முட்டை சாப்பிடுது, மறுபடியும் உடம்பு பெருத்து போகுது, திருப்பியும் வெளியே போக முடியாம போகுது. அப்போ அந்த எலி என்ன யோசிக்குது, நம்ம மறுபடியும் நாளைக்கு சாப்பிடாம ஒரு நாள் ஃபுல்லா இருக்கலாம், ஒல்லி ஆயிரலாம், திருப்பியும் ஜாலியா வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்க போயிடுது. பசிக்குது, வயிறு முட்டை சாப்பிடுது, உடம்பு பெருத்து போகுது, தூங்குது, ரிப்பீட். பசிக்குது, வயிறு முட்டை சாப்பிடுது, உடம்பு பெருத்து போகுது, தூங்குது, ரிப்பீட். இப்படியே வெளியே போயிடலாம்னு யோசிக்க மட்டும்தான் முடியுதே தவிர அந்த எலியால அதுக்கான முழு முயற்சி எடுக்கல. அதோட சொகுசான சூழ்நிலையும் அதுக்கு இடம் தரல. ஊர்ல ஏதோ விசேஷம்னு சொல்லிட்டு ஊட்டி போன அந்த கடைக்காரரும் திருப்பி வந்துடுறாரு. கடையும் திறக்கப்படுது. கடையில அரிசி மூட்டை எல்லாம் கடைச்சி கொதறி தானியம் எல்லாம் செதறி கிடக்கிறது பார்த்து ஒரே ஷாக் ஆயிட்டாரு. இப்போ அவர் சும்மா விடுவாரா அந்த எலியோட அட்டகாசம் தான் புரிஞ்சுக்கிட்டு அங்கங்க எலி பொரிய வச்சுட்டு மூடி போயிட்டாரு கடையை திருப்பியும். இது எதுவுமே தெரியாம அப்பாவியா தூங்கிட்டு இருந்த எலிக்கு காத்துட்டு இருந்தது என்ன? வேற என்ன, சாவுதான். எலி பொரியாலே அடிபட்டே செத்து போயிடுச்சு அந்த எலி. இப்போ நம்மள எத்தனை பேர் அந்த எலி மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கோம்? அந்த எலிக்காவது போறதுக்கு வழி இல்லை, நமக்கு வழி தெரிஞ்சும் இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலாம்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கோம். முழுசா மாட்டிக்கிறதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் தப்பிச்சு போயிடுங்க, இல்லைன்னா நம்மளாலேயே காப்பாத்திக்க முடியாது.